Dear students, so I would like to continue first lesson, law of motion. So next topic, mass and weight. Mass is the basic property of your body. Mass of your body is defined as the quantity of matter contained in your body. ஒரு பொருளினுடைய அளவை தான் நம்ம நிறை என்று அழைக்கிறோம். என்னுடைய எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கிலோகிராம். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இன்ட்டு மாஸ். அப்போ வெயிட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆசிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி. அப்போ ஆசிலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஃபார் எர்த் அட் தி சி லெவல். சி லெவலில் எர்த் கிராவிட்டியோட வேல்யூ எவ்வளோ? 9.8 மீட்டர் பர் செகண்ட். வெயிட் இஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி. அப்போ எஸ்ஐ யூனிட் ஆஃப் வெயிட் இஸ் நியூட்டன். ஒன்றும் அதில் கேட்போம். அப்போ the weight of the body varies from one place to another place. அப்போ வெயிட்டோடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மாறும். ஏன்னு சொன்னால் கிராவிட்டி சேஞ்ச் ஆகும், அதனால் வெயிட்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். The value of acceleration due to gravity on the surface of the moon. அப்போ மூனோடைய கிராவிட்டி பாருங்கள், ஒன்லி எவ்வளோ? மூனோடைய கிராவிட்டி 1.625 மீட்டர் பர் செகண்ட். 1.625 meter per second. This is about 0.1654 time acceleration due to gravity of the earth. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். If a person who moves 60 kg stand on the surface of earth, his weight would be 588 Newton. ஒருத்தனுடைய மாஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு பர்சனுடைய மாஸ் 60 கேஜி, அவங்களுடைய வெயிட் கொடுத்துருக்காங்க 588 நியூட்டன். இதுலேருந்து நம்ம அப்போ 60 இன்ட்டு 9.8, எம் வந்து 60 கேஜி, ஜி வந்து 9.8, ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும் 588 நியூட்டன். அதுவே சேம் பர்சன் கோஸ் டு சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். அதே 60 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மூணுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி கண்டுபிடிக்கணும்? அதே சேம் ஃபார்முலா தான், டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ எம்ன்றது 60 கேஜி, மாஸ்ன்றது எங்கேயுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ எம் 60 கேஜி இன்ட்டு ஜியோட வேல்யூ எவ்வளோ? 1.625. ஏன்னு சொன்னால் த மாஸ் ரிமைன்ஸ் இன் த சேம் ஆன் போத் த எர்த் ஆஃப் த மூன். அது மூணாக இருந்தாலும் எர்த்தாக இருந்தாலும் மாஸ் வேல்யூ என்ன ஆகாது அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் ஆகாது. அடுத்து அப்பரண்ட் வெயிட். The weight that you feel to passes during up and down motion is not same your actual weight. அப்போ நம்ம மேலே ஏறும்போதோ இல்லை கீழே இறங்கும்போதோ அப் அண்ட் டவுன் இஸ் நாட் சேம் அஸ் யுவர் ஆக்சுவல் வெயிட். ஆக்சுவல் வெயிட் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்காது. அப்பரண்ட் வெயிட் தோற்ற எடை. அப்பரண்ட் வெயிட் இஸ் த வெயிட் ஆஃப் த பாடி அக்வைர்ட் டியூ டு ஆக்ஷன் ஆஃப் கிராவிட்டி அண்ட் அதர் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இப்போ தோற்ற எடையானது, தோற்ற பிழையானது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்படுறது மூலயமா செயல்படும். அப்போ லெட்டஸ் கன்சிடர் எ பர்சன் மாஸ் எம் who is traveling in lift. the actual weight of the person. அப்போ அவங்களுடைய உண்மையான எடை வந்து W is equal to mg, which is acting vertically downward. அப்போ டவுன்வர்டில் செயல்படும் போது the reaction force exerted by the lift surface R. அப்போ the apparent weight is actually vertically upward. அப்போ let us see different possibility of the apparent weight or the person that arises depending on motion lift upward downward இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே டேபிளேஷனில் கொடுத்துருப்பாங்க லிஃப்ட் மூவிங் அப்வேர்டு. அப்போ ரியாக்ஷன் வந்து கிரேட்டர் தென் வெயிட். அப்போ லிஃப்ட் மூவிங் டவுன்வேர்டு. அப்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஏ. லிஃப்ட் அப்வேர்டில் இருக்கும்போது, டவுன்வேர்டில் இருக்கும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ. கிராவிட்டியை விட அப்பரண்ட் வெயிட்டு கம்மியாக இருக்கும். அப்போ லிஃப்ட் இஸ் ரெஸ்ட், ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி.
apparent weight is equal to the actual weight. அப்போ lift is falling down freely, அப்போ r is equal to 0. அப்போ apparent weight is equal to 0. Therefore r is equal to m into g minus g. m into g minus g. ஓகேவா? அடுத்து பாருங்க. அப்போ it is amazing, actually feel as you are falling freely without having any weight. This is due to phenomenon weightlessness. அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அந்த மேலே சுற்றக்கூடிய அந்த ராட்டனம், ரோலர் கோஸ்டர். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட்லெஸ்னஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். யூ சீவ் டு ஹாவ் லாஸ்ட் யுவர் வெயிட் when you move down certain acceleration. நம்ம மூவ் ஆகும்போது, மூவ் டவுனில் ஆகும்போது ஆக்சிலரேஷன் மாறும். sometime you experience in the same feeling while traveling in a lift. இதே ஃபீலிங் தான் நம்ம லிஃப்ட்டில் போகும்போதும் கிடைக்கும் நமக்கு. அப்போ when the person is lift move down, the acceleration equal to the acceleration due to gravity. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆக்சிலரேஷன் கிராவிட்டிக்கு ஈக்குவலாக ஆகும். திஸ் மோஷன் இஸ் கால்டு ஃப்ரீ ஃபால் மோஷன். அப்போ ஆக்சிலரேஷன் வந்து கிராவிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கிறத தான் நம்ம ஃப்ரீ ஃபால் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ r is equal to m into g minus g. Therefore 0. If the person is 0, the condition or state refer to the state of weightlessness. The same effect take place while falling freely, roller coaster, or swimming, or in a vertical giant wheel. You feel apparent weight loss and weight gain. You are moving up and down such rides. இதே போல் வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் த அஸ்ட்ரோநாட், விண்வெளிக்கு செல்லக்கூடிய வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்னஸ்ஸாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவாங்க. சம் ஆஃப் அஸ் பிலீவ் தட் அஸ்ட்ரோநாட் இன் ஆர்பிட்டிங் ஸ்பேஸ் ஸ்டேஷன் டு நாட் எக்ஸ்பீரியன்ஸ் எனி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அவங்களுக்கு அந்த விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எந்த ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்காது. ஸோ தே ஃப்ளோட், அதனால் மிதக்கிற போல் தெரியும். பட் திஸ் இஸ் அப்சல்யூட்லி ராங். இது முழுவதுமாக தவறான ஒன்று. அஸ்ட்ரோநாட்ஸ் ஆர் நாட் ஃப்ளோட்டிங் பட் ஃபாலிங் ஃப்ரீலி அரௌண்ட் த எர்த் டியூ டு தர் ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா மிதக்கலை, சரியா? ஃபாலிங் ஃப்ரீலி, தன்னிச்சையாக தானாகவே ஹியூஜ் ஆர்பிட்டல் வெலாசிட்டியில் சுற்றி வராங்க. சின்ஸ் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அண்ட் அஸ்ட்ரோநாட் have equal acceleration, they are under free fall condition. R is equal to 0. Refer case 4 in table. Hence both the astronaut and the space station are in the state of weightlessness. அடுத்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஆஃப் நியூட்டன் லா ஆஃப் கிராவிடேஷன். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷன் ஆஃப் த ஹெவன்லி பாடிஸ் கேன் பி மெஷர்ட் யூஸிங் த கிராவிடேஷன் லா. அப்போ கிராவிடேஷன் லாவை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டோடைய டைமென்ஷனை மெஷர் பண்ணலாம். என்னென்ன டைமென்ஷன்லாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் இன் டிஸ்கவரிங் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட். நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்டை என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். ஒன் ஆஃப் த இர்ரெகுலாரிட்டி இன் த மோஷன் ஆஃப் த ஸ்டார். நட்சத்திரங்களுடைய ஒழுங்கற்ற இயக்கம் தான், அப்போ அதனுடைய சவுண்டு தான் ஊப்புல். லீட் டு த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மோஷன் இன் பிளானட் நியர்பை. அந்த நட்சத்திரம் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டுக்கு இடையில் போகும்போது, நகரும்போது அதில் வரக்கூடிய சவுண்டுக்கு பேர் தான் அந்த ஊப்புல் சவுண்டு. இன் திஸ் கண்டிஷன் மாஸ் ஆஃப் த ஸ்டார் கேன் பி கால்குலேட்டட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாருடைய மாஸ் கால்குலேட் பண்ணலாம் இந்த லாவை யூஸ் பண்ணி. அப்போ ஹெல்ப் டு எக்ஸ்பிளைன் ஜெர்மினேஷன் ஆஃப் ரூட்டு. விதை முளைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயன்படுகிறது. அதே போல் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ரூட் ரெஸ்பாண்டிங் டியூ டு த கிராவிட்டி. இது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் கிராவிட்டியை பேஸ் பண்ணியிருக்கோம். ஹெல்ப் டு ப்ரெடிக்ட் த பாத் ஆஃப் த அஸ்ட்ரோனாமிக்கல் பாடி. சரி, அஸ்ட்ரோனாமிக்கல் பாடியோடைய பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் இது எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த லெசனில்
மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இனேஷியாவை பற்றி பார்த்துருக்கோம். அதே போல் ஃபோர்ஸ்னா என்ன, இம்பல்ஸ்னா என்ன, மாஸ்னா என்ன, வெயிட் என்ன, அப்பரண்ட் வெயிட் என்னன்றதை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதோட லெசன் கம்ப்ளீட்டட் ஆகிடுச்சு. வேறு ஏதாவது டவுட் இருக்குதுன்னு சொன்னால் ask your question in the regular class. Okay, thank you all of you.